ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா கேசரி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: நான் அரை கப்பு ரவை எடுத்துருக்கேன், முந்திரி திராட்சை ஏலக்காய், இது குங்குமப்பூ, சுகர், நெய். இதுக்கு இப்போ நெய்யில் ரவையை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் நெய் போட்டு. இப்போ இதில் அரை கப்பு நம்ம ரவை எடுத்துருக்கோம். இப்போ 1.5 கப்பு இதில் தண்ணி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ 2 ஏலக்காய் போட்டுக்கினேன். இப்போ ரவை கொட்டி கிளறிக்கும். இப்போ இதில் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மூடி போட்டு விடுவோம். இப்போ ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.